இப்போதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்ணுறீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்கள் அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியாக கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கீங்க. நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு. மாடு கிட்டத்தட்ட மாடு வளர்க்குறாரு. விவசாயம் ஏக்கர் வாழை, தென்னை மரம், எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதை மாட்டி விடக்கூடாது. வேறு வார்த்தை சொல்லுங்க நீங்க. மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர். விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்னுருச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். இப்பதான் தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனால் இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலை வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியாலிட்டியாக கொண்டிருக்கின்றோம். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன்.